ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு மாடியில நின்றுட்டு ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. ரேவதிக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில ஆபத்து வரப்போகுது அப்படின்னு அந்த சித்தர் நம்ம கிட்ட சொன்னாரு. ஆனா எந்த வகையில ரேவதிக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம குடும்பத்துக்கு அதிகமா பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அந்த சிவனாண்டியும் அந்த சந்திராவும் தான். ஒருவேளை அவங்களால எதுவும் பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க, அப்பதான் மயில அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, சகல என்னாச்சு, உங்க முகமே சரியில்லையே, நானும் நேத்தியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நானும் ரேவதியும் கோவிலுக்கு போனோம். அங்க ஒரு சித்தர் ரேவதிக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாரு. ரேவதிக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது. நான் ரேவதி கிட்ட இந்த விஷயத்த பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. ரேவதி கிட்ட சொன்னா பயப்படுவா அப்படின்னு. சோ யாரால ஆபத்து எதனாலன்னு தெரியல. அந்த சிவனாண்டியும் முத்துவையும் நான் எச்சரிச்சிட்டேன். உங்களால எந்த வகையிலயுமே என் ஒய்ஃபுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நான் எச்சரிச்சிட்டேன். சோ இருந்தாலும் எனக்கு என்னமோ இன்னும் பயமா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சகல, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எங்க குடும்பத்துக்கு பல வகையில பல தடவை ஆபத்து வந்திருக்கு. என் ரோகிக்கே பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அது எல்லாத்துலயுமே நீங்க தான் காப்பாத்துறீங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வகையிலையும் நாங்க உதவியா இருப்போம். நீங்க கவலைப்படாதீங்க சகல, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா மயிலு சொல்றாரு, சகல, நாளைக்கு கடை திறப்பு விழா கொண்டாட போறோம். அத்தை தான் கடையை திறக்க போறாங்க. சோ நீங்க எல்லாரும் நம்ம போவோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி எல்லாரும் போகலாம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வில்லி இருக்காங்கல்ல, நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா என்னக்கா நீ முன்னாடி மாதிரியெல்லாம் இல்ல, சுத்தமா மாறிட்ட அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி சொல்ற, ஏன் என்னாச்சு, நான் ஏன் மாறிட்டேன்னு சொல்றேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா அந்த மயில நீ எதுக்கும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, ஞாபகம் இருக்கா இல்ல நீ மறந்துட்டியா அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நீ எப்படி அவனை இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா எடுத்த, அவன் எந்த வேலையும் பார்க்க கூடாது, எப்பவுமே உன் பேச்சை கேட்கணும், உனக்கு தகுந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி தானே நீ அவனை இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா கொண்டு வந்த. இப்போ அவன் தனியா ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆகாது. ஆனா நீ அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, என்னக்கா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, ஏதோ மாப்பிள்ள சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு. சோ எப்படியும் நல்லா இருக்கட்டுமே. ரோஹிணிக்கும் இப்ப குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை நாளை பின்ன வளர்ந்து உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லும் என் பொண்ணு. சோ இதெல்லாம் ரொம்ப அவமானம் தானே. மாப்பிள்ள வேலை பாக்குறதுல எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லடி, நீ ஏன்டி தேவையில்லாம இதையெல்லாம் நினைச்சிட்டு ரொம்ப வரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு வெளியே சொல்றாங்க, பாத்தியாக்கா முன்னாடி மாதிரியெல்லாம் நீ இல்ல, அந்த டிரைவர் பையன் எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தானோ அப்பயே நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி விடிடி, ஏன்டி இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க, நாளைக்கு கடை திறப்பு விழாவுக்கு மாப்பிள்ளை என்ன கூப்பிட்டு இருக்காரு. ஒருவேளை அவரு நினைச்சிருந்தா அந்த நல்லதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிரைவர் பையன் தான் மயிலுக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அந்த டிரைவர் பையிலேயே கடையை திறக்க சொல்லியிருக்கலாம். லோன் எடுத்து கொடுத்தது கூட அவர் தான். அவரை அந்த கடையை திறக்க சொல்லாம ஏன் மேல மரியாதை வச்சு என்ன கடையை திறக்க சொல்றாருல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம் தானே அப்படின்ட்டு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, அடியே அக்கா காரியே, கடையை திறக்க வைக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன் அப்படின்னு வில்லி மனசுல நினைக்கிறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, சரிக்கா உன்னோட விஷயம் எதுவோ விருப்பம் எதுவோ அதுல நான் எந்த வகையிலும் உனக்கு நான் தடுத்து சொல்ல மாட்டேன், உனக்கு எது ஓகே அப்படின்னு படுதோ அதை நீ பண்ணுக்கா அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, ரோகிணி உனக்கும் பொண்ணு மாதிரிதான். ரோகிணியோட புருஷன் நல்லபடியா சம்பாதிச்சு அவளை நல்லபடியா பாத்துக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். சோ நீ அதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லி நினைக்கிறாங்க, என்னடா இது, அக்கா முன்னாடி மாதிரி இல்லையே, நம்ம என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்றவ இன்னைக்கே நம்ம இந்த விஷயத்த சொல்ல வரோம், ஆனா அவ நம்மள பேசுற மாதிரி பேசுறாளே,
சோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையன். நம்மளை பத்தின விஷயத்த அக்கா காரி கிட்ட சொன்னதோட அக்கா காரி இப்போ நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஒரே கவலையா இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு ரேவதிக்கு ஏதாவது ஒரு வகையில ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ கல்யாண நாள் அன்னைக்கு ரேவதிக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அன்னைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்றதுக்கு பதிலா நம்மளோட பலத்தை பயன்படுத்தி ரேவதிக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு சில பேருக்கு போன் பண்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, யார் இதெல்லாம், எதுக்கு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, மேடம் இது மாதிரி கார்த்திக் சார் தான் வர சொன்னாரு, அதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, எதுக்குக்கா இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, இவன் எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்ததும் நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சு, இவங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த விஷயத்த பத்தி நான் கொஞ்சம் அப்புறம் சொல்லவா அப்படின்ட்டு. அதுக்கு மயில சொல்றாரு, சகல இந்த விஷயத்த பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது, சோ நீங்க சொல்லிருங்க சகல அப்படின்ட்டு. உடனே ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே அப்படின்ட்டு. இது மாதிரி நானும் ரேவதியும் நேத்து நாங்க கோயிலுக்கு போயிருந்தோம். அப்ப அங்க இருக்கிற சித்தர் வந்துட்டு ரேவதியை கூப்பிட்டு நீ நல்லா இருப்பன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா, ரேவதிக்கு கல்யாண நாள் அன்னைக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சோ ரேவதிய பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. சோ அதனாலதான் ரேவதிக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக 30 பேரை நான் வர சொன்னேன். வீட்டுல கொஞ்சம் பேரு, அப்புறம் ரேவதி எங்க வெளியில போனாலும் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க கொஞ்சம் பேரும் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா என்னக்கா கொடுமை இது, உன் பொண்ணுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க முடியாதா, இவன் ஏதோ தேவையில்லாம சீன் போடுறான்க்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, என் புருஷன் உடனே இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்க மாட்டாரு. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி பார்த்துட்டுதான் இந்த முடிவையே எடுத்திருப்பாரு. எனக்கு என்னமோ இவர் சொல்றது உண்மையா இருக்கும் அப்படின்னு தோணுது. இல்லைன்னா அவர் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. நேரா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, என்னங்க நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க கவலைப்படாதீங்க, யாராலையும் எனக்கு எந்த வித ஆபத்தும் வராது, அதான் நீங்க இருக்கீங்களே. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, நான் கண்டிப்பா வந்துட்டு உன்னை மிஸ் பண்ண மாட்டேன், அதனாலதான் உனக்கு நான் இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க போறேன். தயவு செஞ்சு இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரி சரி எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, மாப்பிள்ளை இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு தோணுது. நீ இதுல எல்லாம் எதுவும் தடை பண்ணாம வேலையை மட்டும் பாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்ப வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, இவன் இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து பண்றான் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்ன அப்படின்னா அவனால சொல்ல முடியல, அது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு வில்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் வில்லி வந்துட்டு நேரா மாடிக்கு போயிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுமா சந்திரா அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, என்னங்க அந்த டிரைவர் பையலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வீட்டுக்கு ஒரு 30 பேரை வர வச்சு ரேவதிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான், வீட்டுக்கும் நிறைய பாதுகாப்பு வச்சிருக்கிறான், எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு தோணுது. இவன் கண்டிப்பா இந்த அளவுக்கு பயப்படுறான் அப்படின்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்களுக்காக இவன் பயப்படுறான். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமா இன்னைக்கு காலையில கூட போன் பண்ணி என்னைய மிரட்டினான், உன்னால என் பொண்டாட்டிக்கோ இல்ல வீட்டுல உள்ளவங்க யாருக்கும் எந்த வகையிலயும் ஆபத்து வரக்கூடாது, அப்படி ஏதாவது ஒரு வகையில யாருக்காவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினான். சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயப்படுறான் அப்படின்னு தோணுது. யாரோ ஒருத்தவங்க அவனை நல்லாவே மிரட்டி இருக்காங்க, சோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயப்படுறான். அதுக்கு வில்லை சொல்றாங்க, என்னங்க இப்ப காலையில என்ன சொன்னான் அப்படின்னா, நேத்து 2 பேரும் கோவிலுக்கு போனாலாம், அப்ப சித்தர் கூப்பிட்டு உன் பொண்டாட்டிக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாராம். உடனே இவன் பயந்து போய் இந்த மாதிரி 30 பேரை வந்து பாதுகாப்புக்கு வச்சிருக்கிறான். கண்டிப்பா வேற யாரோ ஒருத்தவங்க நமக்கு எதிரா இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த டிரைவர் பயலுக்கு ஏதோ பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சோ அது யாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா நம்ம அவங்களுக்கு சேர்ந்து உதவி பண்ணலாம்ல. இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, ஆமா சந்திரா, சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு யாரு அப்படின்னு நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். இதை கேட்டதும் சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் 30 பேர் வந்து நின்னதோட நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஒரு 10 பேர் வந்துட்டு வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தா போதும்,
வீட்டுல வந்துட்டு வீட்டு ஃப்ரண்ட் கேட்டு பேக் கேட்டுன்னு இருக்கு. அங்க வந்துட்டு ஒரு 4 பேர் நின்னுங்க. அதுக்கப்புறம் வீட்டு தோட்டத்துல 2 பேரு இருங்க. அப்புறம் எங்க வீட்ல இருந்து ஒரு சில பேர் கோவிலுக்கு போகணும், பிசினஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அவங்களுக்கு வந்து 2 பேரு பாதுகாப்பு கொடுங்க. ரேவதி வந்து வெளியில போகும்போது மட்டும் ரேவதிக்கு 4 பேர் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்க எல்லாருமே சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எந்த வகையிலையும் பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்ல, நாங்க எல்லாருமே ரேவதி மேடத்தை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. போனதும் ரேவதி அங்க இருந்து வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, இதுக்குதான் நேத்தியில இருந்து நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைச்சு இங்க பாருங்க, எனக்கு எந்த வகையிலும் எந்த ஆபத்தும் வராது, எனக்கு தான் எப்பவுமே பாதுகாப்பா நீங்க இருக்கீங்களே, சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, உனக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கே தெரியும், என்னுடைய முதல் வாழ்க்கையில தீபாவை பறி கொடுத்துட்டு நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு எனக்கு தான் தெரியும். சோ மறுபடியும் நீ என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்க, உன்னை இழக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை. என்னைக்குமே வந்துட்டு உனக்கு எந்த வித ஆபத்தும் வரக்கூடாது, உனக்கு நான் என்னைக்குமே பாதுகாப்பா இருப்பேன், தீபாவை இழந்த மாதிரி நான் என்னைக்குமே உன்னை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நான் பாதுகாப்பா தான் இருப்பேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அது மட்டும் இல்லாம எங்கேயும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கேயுமே தனியா போக கூடாது, வீட்டுல உள்ள யாரையாவது நீ கூட்டிட்டு போகணும். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க, நான் வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது நான் தனியா போக மாட்டேன், யாரையாவது ஒருத்தவங்களை நான் கூட்டிட்டு போவேன், சோ நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஹீரோயின் நேரா ரூமுக்கு போறாங்க. அப்ப மயில அந்த இடத்துக்கு வந்துட்டு, சகல என்ன சகல, இந்த அளவுக்கு நீங்க பதட்டமா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல, அந்த சித்தர் சொன்னதுல இருந்து கொஞ்சம் பயமா இருக்கு, இதே மாதிரிதான் ஏற்கனவே தீபாவுக்கும் இதே மாதிரி ஒரு சித்தர் என்கிட்ட சொன்னாரு, தீபாவுக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சோ அப்ப நான் இத பெரிய விஷயமா எடுத்துக்கல, இதனால தீபா வந்துட்டு காணாம போனா, அதுக்கப்புறம் எனக்கு தீபா கிடைக்காமையே போயிட்டா, மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது, அதனாலதான் ரேவதியா பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நான் நிறைய பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணேன். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரிங்க சகல, எங்க கவலைப்படாதீங்க, ரேவதிக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராது, நீங்க அத்தைய சாதாரணமா நினைச்சிருக்கீங்களா, அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோட அத்தை கண்டிப்பா இத வந்து எப்படி இந்த விஷயத்த கொண்டுட்டு போகணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிருவாங்க, சோ நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மயில சொல்றாரு, சரிங்க சகல, நாளைக்கு ஹோட்டல் வந்து திறக்கணும்ல, நான் போயிட்டு அங்க ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்ப ஹீரோவும் சரி நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, மயில அந்த இடத்துல இருந்து போறாரு. மயில போனதும் நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் பயமாதான் இருக்கு, ரேவதிக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம கிட்ட வந்துட்டு ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது டிரான்ஸ்பரண்ட் கிளாக் கிளிப் தான். இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாக் கிளிப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப லைக்கபிளான ஒரு கிளாக் கிளிப்புங்க. தலையில வியர் பண்ணும் பொழுது டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால தலைக்கு ஒரு பியூட்டிஃபுல் லுக் கொடுக்கும். இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாக் கிளிப் இதோட பிரைஸ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். மற்ற பிளேஸ்ல நீங்க வாங்கும் பொழுது இந்த கிளாக் கிளிப் 35 and 40 ருபீஸ் வரைக்கும் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். பட் நாங்க உங்களுக்கு ஜஸ்ட் 20 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். இது வந்து நீங்க ஒரு விற்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம். எவ்வளவு எவ்வளோனா மொத்தம் 6 பீஸ் வந்துட்டு 180 ருபீஸ்க்கு கொடுக்குறோம், ஃப்ரீ ஷிப்பிங்கோட. ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படின்னா, கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாக் கிளிப் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உங்ககிட்ட சொல்றோம். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.